இப்ப ஆன்லைன் பிசினஸ்ன்றது மிகவும் ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்குது. அதாவது ஆன்லைன்ல ஒரு குறிப்பிட்ட இதுகள விக்கலாம், விக்கக்கூடாதுன்னு எந்த ஒரு இதுவுமே இல்ல. நீங்க எத வேணாலும் ஆன்லைன்ல வித்துட்டு வணக்கம். இன்றைக்கு நாங்க பார்க்க போறது ஒரு முக்கியமான பிரச்சனை. என்னன்னு சொன்னா, ஆன்லைன் பிசினஸ். ஆன்லைன் பிசினஸ்ன்றதுல வந்துட்டு எத வேணாலும் வித்துக்கொள்ளலாம் நீங்க. அப்படியான ஒரு சுதந்திரம் எங்களோட நாட்டுல இருக்குது. அத தடை பண்ணணும். அதாவது நாங்க விரிவா பார்க்க போனோம்னு சொன்னா, இப்ப ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லுங்க வைங்க. ஒரு கிரீம், ஒரு பியூட்டி கிரீம உற்பத்தி செய்றாங்க. அத உற்பத்தி செய்யணும்னு சொன்னா, அதுக்குரிய வேலைகள் என்னென்ன? வெறும் கிரீம செஞ்சு போட்டு கொண்டே வித்தா சரியா? இல்ல. ஆனா, இங்க நடப்பது என்னவோ அது மட்டுமே. ஒரு ப்ராடக்ட்ட வந்துட்டு நீங்க உற்பத்தி செய்து விற்க வேண்டும் என்று சொன்னால், வியாபாரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அதற்கான நிறைய படிமுறைகள் உள்ளன. கவர்மெண்ட்ல இருந்து நிறைய அப்ரூவல்ஸ் நீங்க வேண்ட வேண்டியிருக்கும். ஆனா, சமீப காலங்களாக எங்கட இடத்துல வந்துட்டு நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு வித்துக் கொண்டிருக்கிறாங்க. எப்படி? லேவல்ல பார்த்தா ஒரு அப்ரூவல் இல்ல. எப்ப ஆரம்பிச்சது, எப்ப தயாரிச்சேன்னு இல்ல, எப்ப அது கெட்டு போகுமான்னு இல்ல, எதுக்குமே இல்லாம வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுவும் ரூ. 100 ரூ. 200 இல்லங்க. 20,000, 25,000, 30,000, 50,000 பல ஆயிரக்கணக்கான விலைகளில் பல ப்ராடக்ட்டுகள் விற்கப்படுகின்றது. அனைத்தும் என்று நான் சொல்லவில்லை. அதிகமான ப்ராடக்ட்டுகள் எந்த ஒரு டெஸ்ட் எதுவுமே எடுக்கப்படாமல், சரியான அளவீடுகள் எதுவுமே இல்லாமல், எந்த ஒரு அப்ரூவலுமே வேண்டப்படாமல் தயாரிக்கப்பட்டு விற்கப்பட்டு வருகின்றன. இது அதிகமாக இதை செய்பவர்கள் யார் என்று பார்த்தால், சோசியல் மீடியாவுல பிரபல்யமா இருக்கிற முகங்கள். அப்படி எங்களோட வடக்குல நிறைய பேர் நிறைய சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எங்களோட கவர்மெண்ட்டும் அதை பற்றி கண்டுக்கிறதே இல்லை. நீ வித்துட்டு போ, நீ வேண்டி போட்டுட்டு போ, நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அதுதாங்க உண்மையான நிலவரம். ஆனா இத கடுமையா கண்டிக்க வேண்டிய ஒரு கட்டாயம். யாருமே கண்டுக்காம இருக்கிறது தான் பெரிய பிரச்சனையாவே இருக்குது. ஆனா உதாரணத்துக்கு சொல்ல போனா அந்த பியூட்டி ப்ராடக்ட் ஒரு ஆள் எடுத்து போடுறாங்க சரியா, ஒரு பியூட்டி கிரீம். அந்த கிரீமை வேண்டி போடுறாங்க என்னத்துக்காக? ஒரு கிரீமை நான் போடுறேன் அதால வெள்ளையா வாரன் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த கிரீமை வேண்டி போடுறாங்க. வெள்ளையா வந்து என்னத்தை காண போறீங்க? வாழ்க்கையில எதுவும் சாதிக்க போறீங்களா? இல்ல. வெள்ளையா வாரீங்க, 2 மாசம் இருப்பீங்களா வெள்ளையா? 3 மாசம் இருப்பீங்களா? அடுத்த 5ஆம் மாசம் உயிரோட இருப்பீங்களா? சந்தேகம். இல்ல. நிச்சயமா. இப்படியான தரமற்ற ப்ராடக்ட்களை நீங்க வேண்டி போட்டா கட்டாயம் பல விதமான வருத்தங்களை நீங்க சந்திக்கலாம். மெயினா கேன்சர் நிறைய பேருக்கு இப்ப வருது. இளையவர்களுக்கு அதிகமாக கேன்சர் வருது. அதிகமாக ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரியான நிறைய வருத்தங்கள் வந்து கொண்டிருக்குது. அதுல இப்ப இந்த கேன்சர் எல்லாம் இந்த பியூட்டி ப்ராடக்டால தான் அதிகமா வந்து கொண்டிருக்குது. தூக்கிட்டு வந்துருவாங்க சில பேர். ஹார்ட் அட்டாக்கையும் பியூட்டி ப்ராடக்டையும் கொண்டு வந்துட்டாரு. நான் உதாரணத்துக்காக இளைஞர்களுக்கு வார நோய் என்றுதான் குறிப்பிட்டுள்ளேன். எங்களோட கவர்மெண்ட் வந்துட்டு என்னத்துக்காக இது அவ்வளவு ஒரு சுதந்திரமா விட்டுட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. இதை வந்துட்டு கடுமையா எங்களுக்கு சட்ட திட்டங்கள் கண்டிக்கணும். பார்த்து பிஹெச்ஐ மேட்ட உங்கள்ட்ட ஒரு ப்ராடக்ட் ஒன்று வேண்டுறீங்களா, அதுல உரிய தரச்சான்றிதழ் எதுவுமே இல்லைன்னு சொன்னா கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நீங்க. நான் இப்ப விற்கிறேன்னு சொன்னா, நீங்க ஒரு ப்ராடக்ட்டை வேண்டீங்கன்னு சொன்னா, நீங்க போய் என்னல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் தாராளமா. அதுக்கான எல்லா ரைட்ஸும் கவர்மெண்ட் குடுத்து தான் இருக்குது. ஒரு ப்ராடக்ட், ஒரு சாப்பாடு கெட்டு போனா சாப்பிடுவீங்களா? இல்ல. 1000 சண்டை பிடிக்கிறீங்க ஒரு சாப்பாட்டு கடையில. ஏன்? ஏனென்றா அத சாப்பிட்டா வருத்தம் வரும். அதனால தானே. அப்ப அந்த கிரீம போட்டா வெள்ளையா வந்துருவீங்க. 2 மாசம் வெள்ளையா இருப்பீங்க. 3வது, 4வது, 5வது மாசம் கேன்சர் அது இதுன்னு 1000 வருத்தத்தை அடுக்குவாங்க. தேவையா? வெறும் வெள்ளைக்காக ஆசைப்பட்டு உயிரை விடணுமா? வாழ்க்கையை தொலைக்கணுமா? கொஞ்சம் இதை வேண்டி போடுற நீங்க தான் யோசிக்கணும். இது யாரையும் தாக்குறதுக்கோ, யாரையும் வந்துட்டு பர்சனல் அட்டாக் பண்றதுக்கோ எதுவுமே இல்ல. உங்களோட நன்மைக்காகத்தான் நான் மட்டும் இல்ல, நிறைய சகோதரங்கள் சொல்லினோம். அதையும் கீழே போயிட்டு பொறாமை, வயித்தெரிச்சல் இல்லங்க. உங்களோட நன்மைக்கு தான் எல்லாமே. அத கொஞ்சம் தெளிவா நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே விளங்கும். அந்த ப்ராடக்ட்ட செய்யற ஒரு ஆள நீங்க சொல்லுங்க, செய்யற ஒரு ஆள ஒரு ஒரு 2 மாசம் கணக்கு வேணாம். 2 மாசம் தான் செய்யற ப்ராடக்ட்ட தன்னை யூஸ் பண்ண சொல்லுங்க. மாட்டாங்க. ஏன்? அவங்களால முடியாது. ஏன்னு சொன்னா, அது அவங்களுக்கு தெரியும். இது உரிய தரத்துல இருக்கா, இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். இத போட்டா என்ன பிரச்சனை வரும் இல்லையான்றது அவங்களுக்கு தெரியும். அதால
யோசிங்க. பாய்.